முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக அனுமதியின்றி செயல்படும் விடுதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக விடுதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அனுமதியின்றி செயல்பட்டு வரும் விடுதிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் செய்யப்பட்டுள்ளது. கோவையில் 3 பேர் கொண்ட கும்பலால் மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தின் எதிரொலியாக விடுதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இணைகிறார். ஞானசேகரன், வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. கோவையில் விடுதியில் தங்கி இருந்த மாணவி விமான நிலையம் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இதனால் மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கோவை மாவட்டத்தில் ஏராளமான தொழிற்சாலைகள், வர்த்தக நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இங்கு பணிபுரியும் பெண்களுக்கு பல்வேறு இடங்களில் மகளிர் தங்கும் விடுதிகள் இயங்கி வருகின்றன. இங்கு பணிக்கு செல்லும் பெண்கள் மட்டுமின்றி கல்லூரிகள் படிக்கும் மாணவிகளும் தங்கி வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் 350க்கும் மேற்பட்ட மகளிர் விடுதிகள் உள்ளதாக தெரிகிறது. இதில் 160 மகளிர் விடுதிகள் வரை அனுமதியின்றி இயங்கி வந்தன. இதனைத் தொடர்ந்து அனுமதியின்றி இயங்கி வரும் மகளிர் விடுதிகளின் உரிமையாளர்களுடன் கடந்த ஏப்ரல் மாதம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆலோசனை கூட்டமும் நடத்தப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், சமூக நலத்துறை அதிகாரிகள், தீயணைப்புத் துறையினர், காவல்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனுமதியின்றி செயல்படும் மகளிர் விடுதிகள் விரைந்து ஆவணங்களை சமர்ப்பித்து அனுமதி பெற வேண்டும், இல்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அனுமதியின்றி இயங்கிய 80க்கும் மேற்பட்ட மகளிர் விடுதிகள் உரிமம் கோரி விண்ணப்பித்தனர். இந்நிலையில் கோவை மாவட்டம் மட்டுமின்றி ஊரக பகுதிகளிலும் அனுமதியின்றி இயங்கி வரும் மகளிர் விடுதிகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் கூறும்போது, அனுமதியின்றி இயங்கும் மகளிர் விடுதிகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் சமூக நலத்துறை சார்பில் மகளிர் விடுதிகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும் கூறினார். கட்டணம் குறைவாக இருப்பதால் பலர் தங்களது பெண் குழந்தைகளை தனியார் மகளிர் விடுதிகளில் சேர்க்கின்றனர். ஒரு சிலர் விடுதிகளில் கண்காணிப்பு முறையாக இல்லை. பலர் தங்களது வீடுகளை வாடகைக்கு பணம் அதிகம் கிடைக்கும் என்பதற்காக மகளிர் விடுதிகளாக மாற்றி வருகின்றனர். இங்கு முறையாக கண்காணிப்பு இல்லாததால் இங்கு பெண்கள் இரவு நேரங்களில் வெளியே செல்கின்றனர். எனவே இது போன்ற விடுதிகளை கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் அனைத்து விடுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதன் மூலம் அங்கு இருப்பவர்கள் எப்பொழுது வெளியே செல்கின்றனர், வருகின்றனர் என்று கண்காணிக்க முடியும் என்று சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை தெரிவித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.